ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம்னா கோப்ரோ குயிக் அப்படிங்கிற ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடிட்டிங் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணுறதுக்கு சூப்பரான ஆப்பு. அதாவது நம்ம பெரிய லென்த்தியான வீடியோ வச்சுருந்தோம்னா அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் இதை மட்டும் எடுத்து நம்மளுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்பு. இதில் அனிமேஷன் வந்து நம்ம பண்ணுறதோட அது ரொம்ப நல்லாவே அனிமேஷன் அந்த தீம்ஸ் இதெல்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் எது பிடிச்சிருக்கோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து செம்மையான ஆப்பு. இந்த ஆப் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே அந்த மொத்த வீடியோவையும் இதில் தான் நான் வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு நிமிஷம் வீடியோவை நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக காமிக்கிறதுக்காக இந்த ஆப்பில் தான் நான் அந்த வீடியோவை வந்து இது பண்ணியிருப்பேன். அதிலே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு. நம்ம வந்து அதில் வந்து ஆடியோவும் நம்ம என்ன ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோவை வந்து கொடுத்துக்கலாம். அவங்களும் நிறைய ஆடியோ கொடுத்துருக்காங்க. அந்த ஆடியோவையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட ஓனாக வச்சுருந்தோம்னா அந்த ஆடியோவையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆப் பற்றி பார்க்கலாம். கோப்ரோ ஆப் இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து நான் வச்சுருக்கிறது வந்து ஒரு கிராக்டு வெர்ஷன். இதுவே வந்து ப்ளே ஸ்டோரில் போய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2000 ரூபா வரைக்கும் இதில் பே பண்ண வேண்டியது வரும் ஒவ்வொரு டைமும் இது பண்ணும்போது. இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் சைன்இன் பண்ணி சொல்லி வருது. சைன்இன்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் இது சைன்இன்னோ இல்லை ட்ரை டு ஃப்ரீ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண வேண்டியது அப்படின்ட்டு வரும். இதில் வந்து 999 ரூபா மந்த்லி, இயர்லி வந்து 499 ரூபா போட்டிருக்காங்க. கீழே வந்து 1188 ரூபா அடிச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் எதையும் நீங்கள் இது பண்ண வேண்டாம். இது மீண்டும் பேக் வந்தீங்கன்னா போயிடும். இப்போ ஆட் முறையல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் மீடியா, கீழே வந்து ஸ்டூடியோ, அப்புறம் கோப்ரோ ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட் இருக்கிறத ரெண்டையும் விட்டுட்டு மூணாவதாக இருக்கிற ஸ்டூடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் நம்ம இப்போ கிளிக் பண்ணுறோம். அதில் தான் வந்து நம்ம வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன், அதை டெலீட் பண்ணிடலாம். அந்த 3 டாட் எடுத்து 3 டாட்டுக்கு தொட்டிங்கன்னா இதில் 3 ஆப்ஷன் வரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா டெலீட் வீடியோ அப்படின்ட்டு இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா டெலீட் ஆயிரும். இப்போ வந்து இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கிரியேட் எடிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். அதாவது இப்போ வந்து பணம் கட்ட சொல்லி வருது. இந்த மாதிரி வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போயே சொல்லிடுறேன். என்ன பண்ணுறீங்கன்னா மீண்டும் டோட்டலாக வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு இந்த கோப்ரோ அதை வந்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். ஒன்று வந்து ஷேரு, ஆப் இன்ஃபோ, ரிமூவ் அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் வரும். அதில் வந்து ஆப் இன்ஃபோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே கிளியர் டேட்டா அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து ஆல் கிளியர் அதை கொடுத்துருங்க. அப்புறம் வந்து கண்டிப்பாக நெட்டை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. வெளியில் வந்தீங்கன்னா மீண்டும் கோப்ரோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் எல்லாமே வரும். இப்போ வந்து ஐஎம்ஏவே கோப்ரோன்னு இருக்குது. கீழே ஜஸ்ட் மை ஃபோன் நவுன்னு இருக்குது. அது கீழே இருக்கிற ஜஸ்ட் மை ஃபோன் நவ் அது கொடுங்க. அது நாட் நவ் கொடுத்துருங்க. கீழே அது சொன்ன மாதிரியே 3வது ஆப்ஷன் ஆல் பர்மிஷன் கேட்கும். அளவு கொடுத்துருங்க எல்லாம். இங்கே வந்து கிரியேட் எடிட் அப்படின்ட்டு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா இதுவுமே காமிக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு 6.28 செகண்டுக்கு ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சவுண்ட் அந்த இது வந்திருக்கு. இதில் வந்து பேக்ரவுண்டில் சவுண்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு 6-7 நிமிஷம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 49 செகண்டுக்கு கொடுக்குது. அதாவது ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எண்டு டு எண்டு வரைக்கும் உங்களுக்கு மெயினானதை மட்டும் எடுத்து உங்களுக்கு ஒரு அனிமேஷனில் காமிக்கும். இந்த அனிமேஷன்
இந்த அனிமேஷன் பிடிச்சிருந்ததுன்னா இதை வச்சுக்கலாம். இல்லாட்டினா தீம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ட்ரை டு ஃப்ரீ கொடுங்க, இல்லாட்டினா கேன்சல் பண்ணிடுங்க. அதை விட்டு வெளியில் வந்துடுங்க. இது பூராமே அதில் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணோம்னா இதில் காமிக்கிற ஆப்ஷன் பூரா டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். அப்படி டவுன்லோட் பண்ணும்போது நம்ம அமௌண்ட் பே பண்ணி தான் அதை டவுன்லோட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஆப்பில் வந்து எல்லாமே அவங்களே ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம எல்லாமே அவங்க இது கேட்குறது பூரா கேன்சல் கொடுத்துட்டு நம்ம எது வேணாலும் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு அனிமேஷனில் வரும். இதுலேயே காமிப்பாங்க எந்த மாதிரி அனிமேஷன் வருது அப்படின்ட்டு. நீங்கள் வந்து ஒவ்வொரு அனிமேஷனாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எது வேணுமோ அதை வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது மியூசிக் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் நிறையா குரூப்பாக கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சுக்கலாம். அல்லது நீங்கள் இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மியூசிக் ஐக்கானை நீங்கள் கேலரியில் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அது ஃபுல்லாகவே இதில் வந்துடும். அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யுவர் மியூசிக் அப்படிங்கிறதுல வந்து நான் வந்து 2 மியூசிக் தான் வச்சுருக்கேன், வேறு எதுவும் இல்லை. கோப்ரா மியூசிக் மட்டும் நிறையா இருக்குது. இவ்வளோ மியூசிக் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லென்த் பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 49 செகண்ட் தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் இந்த இதை வச்சு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து அதிகமாகிட்டே போகும். 1.18 வரைக்கும் போகும். நான் வந்து 49 செகண்ட்லேயே விட்டுட்டேன். அதுக்கடுத்து ஃபார்மேட்னு இருக்கேன். இது வந்து உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து மீண்டும் இங்கே வந்து ஹோமுக்கு வந்துடுறோம். ஹோமில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து வீடியோ நீங்கள் வந்து நேம் எடிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே எடிட் ஆப்ஷன் வந்துடும். இதுலேயே எடிட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து டெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பேர் வேணுமோ அதை வந்து மேலே டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். தமிழ்லேயே டைப் பண்ணுறேன். டைப் ஆகிடுச்சு. ப்ராசஸிங் ஆகுது. உங்களுக்கு தமிழ்லேயே டைப் ஆகிரும். அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் பிக்சர் இங்கே வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா, அதாவது இதுக்கு அடுத்து இடையில வந்து பிக்சர் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா, இல்லை இதுக்கு முதல்ல பிக்சர் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஐக்கானையும் டச் பண்ணி நம்ம பிக்சர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பிக்சர் எடுத்திருக்கேன். அந்த பிக்சரை ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இடையில வந்து அந்த பிக்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் வரும். அதுக்கடுத்து இந்த பிக்சர் வரும். அதுக்கடுத்தது அந்த நம்ம 49 செகண்ட் அந்த வீடியோ வரும். அதுக்கப்புறம் தான் ஒரு லோகோ வரும். இந்த லோகோ வந்து டிசேனேபிள் பண்ணிடுங்க. கீழே வந்து டிசேனேபிள்னு இருக்கும். அதை வந்து டிசேனேபிள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ணும்போது இல்லாட்டினா உங்களுக்கு லோகோவும் கூட சேர்ந்து தான் டவுன்லோட் ஆகும். கீழே வந்தீங்கன்னா ட்ரிம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நம்ம வீடியோ வந்து எவ்வளோ வேணுமோ அதெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்டிங்கில் எடுத்தது இதை மட்டும் எடுத்திருக்கோம். இது மட்டும் அனிமேஷன் ஆகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இதில் வந்து எந்தெந்த அளவுக்கு வேணுமோ அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஃப்ரேம் உங்களுக்கே தெரியும். நீங்கள் அப்படியே சொன்ன மாதிரியே ரொட்டேட் பண்ணுறது, ஃப்ளிப்பு 2 ஃப்ளிப் கொடுத்துருக்காங்க. மேலேருந்து கீழேயும் கீழேருந்து மேலேயும் மாற்றுற மாதிரி ஒரே ஆங்கிளில் ஃபிட் பண்ணுறது. அந்த இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு அப்படிங்கிறது நிறைய கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த கலர்ஸ் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஸ்பீடு. நீங்கள் வந்து ஒரு லென்த்தியான வீடியோவாக இருந்தாலும் அது ஒரு நிமிஷம் இருந்தாலும் அது ஸ்பீடே காட்டணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முழு வீடியோ தான் நம்மளுக்கு இதில் காமிப்பாங்க. இதில் வந்து நம்ம ஸ்பீட் பண்ணால் அதுலேயும் உங்களுக்கு வந்து ஸ்பீட் ஆகிரும். அதுக்கடுத்து வால்யூம். இது வால்யூம் வந்து பூஸ்ட் பண்ணுறதுனா பூஸ்ட் பண்ணிக்கலாம்,
இல்லை ஆஃப் பண்ணுறதுனா ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது டெக்ஸ்ட்டு. இது வந்து வீடியோவிலேயே நீங்கள் டெக்ஸ்ட் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவிலேயே டெக்ஸ்ட் வர மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அது ஒரு 2 செகண்டுக்கு அந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து அட்ஜஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு, அப்புறம் கலர்ஸு, இது எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு இதையும் டச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இதோட வேல்யூஸை வந்து மாறிட்டே இருக்கும். கலர்ஸ் வந்து இப்போ மாறும், பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. இது மாதிரி கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே உங்களுக்கு எல்லா வீடியோவும் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே டன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு இப்போ சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா ப்ராசஸிங் கொஞ்சம் நேரம் சுற்றி இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. இந்த நம்ம வச்சுருந்த பிக்சர் தான் உங்களுக்கு வந்து முன்னாடி காமிக்கும். இதை வந்து இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். கீழே வந்து தமிழ், நம்ம வச்சுருந்த தமிழ் அப்படிங்கிறது இருக்கும். இது ஒரு வாட்டர் மார்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாகவே 49 செகண்ட் இருக்குது. இது மேலே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு அம்புக்குறி போட்ட மாதிரி, ஒரு அம்புக்குறி, அதாவது ஷேர் பண்ணுறதுக்கு வர்ற அம்புக்குறி மாதிரி. அதுக்கடுத்து 3 டாட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 3 டாட் இப்போ இது பண்ணிங்கன்னா டைட்டில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதா ரெண்டாவது இருக்கிறதா ஏதாச்சும் ஒன்று நம்ம கிளிக் பண்ணும்போது கீழே வந்து சேவ் போன் அப்படின்னு கேட்கும். இல்லை மீடியாவை ஷேர் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஷேர் பண்ணுறதுனா அப்படியே இங்கேருந்து அப்படியே நம்ம யூடியூப்புக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஃபோன் கேலரியில் யூஸ் பண்ணி அதையே நம்ம எடிட் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சேவ் டு ஃபோன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அதில் வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் குவாலிட்டி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதில் வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபுல் ஹெச்டி வந்து 138 எம்பியும், ஹெச்டி வந்து 92 எம்பியும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 92 எம்பி ஹெச்டியில் தான் டவுன்லோட் பண்ண போட்டோம். கோடு வந்து H265 HEVC அந்த ஃபார்மேட்டில் வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆகும். கன்னியூ கொடுத்துட்றீங்க. கன்னியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸிங் ஆகி மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த வீடியோ டவுன்லோட் ஆகிறதுக்கு வந்து காமிக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து அது டவுன்லோட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. அதனால் உங்களுக்கு காமிக்க முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இங்கே வந்து ஓகே காமிச்சிருச்சு. யுவர் வீடியோ இஸ் நவ் அவைலபிள் யுவர் ஃபோன், அதாவது நம்ம ஃபோன்லேயே இருக்குது அப்படின்னு காமிச்சிட்டாங்க. நம்ம இதையே கேன்சல் கொடுத்துட்றோம். கேன்சல் கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டு இப்போ வந்து எம்எக்ஸ் பிளேயரில் போய் பார்க்குறோம். எம்எக்ஸ் பிளேயரில் மேலே வந்து கோப்ரோ எக்ஸ்போர்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். மேலே வந்து தமிழ்னே அவங்க இது போட்டு வருது. நேம் வந்து தமிழ்னே அவங்க எடுத்துருச்சு அந்த ஆப்பை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு